ஈரோடு கிழக்கு தொகுதியில் திமுக தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை நிலவரம் குறித்து நம்மோடு செய்திகளை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், அங்கே வாக்கு எண்ணிக்கை நிலவரம் என்னவாக இருக்கிறது இப்போது? ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை பொறுத்தவரை இன்று காலை 8 மணி முதலே பலரும் எதிர்பார்த்ததை போன்று ஒரே திசையில் தான் வாக்கு எண்ணிக்கையினுடைய முடிவுகள் சென்று கொண்டிருக்கின்றன. திமுகவின் வேட்பாளர் மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெறப் போகின்றார் என்று சொல்லக்கூடிய விதமாக எதிர்த்து போட்டியிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் கடந்த முறை பெற்றதற்கும் இந்த முறை பெற்றதற்கும் பெரிய வாக்கு வித்தியாசம் இல்லை என்று சொல்லும் விதமாகத்தான் நாம் தமிழருக்கான வாக்குகள் பதிவாகி கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரை விட 7 முதல் 8 பங்கு என்ற அளவிலே திமுகவின் வேட்பாளர் தொடர்ச்சியான முன்னிலை வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். அதன்படி தற்போது நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தகவல் படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் 38,450 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் 8,033 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். அதாவது 8,000 வாக்குகளை கடந்திருக்கின்றார்கள். மொத்தம் 17 சுற்றுகளாக வாக்குகள் எண்ணப்படக்கூடிய நிலையில் 8,000 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி தற்போது வரை கடந்திருக்கின்றது. 6 சுற்றுகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் 11 சுற்றுகள் எஞ்சி இருக்கக்கூடிய நிலையில் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட 10,000 வாக்குகளை நெருங்கி இருக்கின்றது. அதே நேரம் கடந்த முறை நாம் தமிழர் கட்சி பெற்றிருந்த வாக்குகள் 10,800 வாக்குகள். இந்த முறை அதை காட்டிலும் குறைந்தபட்சம் ஒரு வாக்கேனும் கூடுதலாக பெறுவோம். அப்படி பெற முடியாவிட்டால் நாம் தமிழர் கட்சியை விட்டு இந்த கட்சியை கலைத்து விட்டு திமுகவில் இணைந்து விடுகின்றேன் என்றெல்லாம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசியிருந்தார். அதற்கு ஏற்ப நாம் தமிழர் கட்சியினர் இந்த முறை கடந்த முறை பெற்ற வாக்குகளை காட்டிலும் கூடுதலான வாக்குகளை பெற்றுவிடக்கூடிய விதமாகத்தான் தொடர்ந்து முன்னிலை வாக்குகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களத்தை பொறுத்தவரை திமுக மிகப்பெரிய அளவிலே இந்த முறை வெளி மாவட்டங்களில் இருந்து நிர்வாகிகளை வரவழைத்து அல்லது முதலமைச்சர், துணை முதலமைச்சர் போன்ற திமுகவின் முக்கிய தலைவர்களை வரவழைத்து தேர்தல் பரப்புரை மேற்கொள்ளவில்லை. திமுகவில் அந்த மாவட்டத்திற்கான பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் ஈரோடு முத்துசாமி அவர்கள் தான் முழுவதுமாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தார். என்றாலும் நாம் தமிழர் கட்சியினர் தேர்தல் காலங்களில் குறிப்பாக பெரியாருக்கு எதிராக தலைமை ஒருங்கிணைப்பாளராக நாம் தமிழர் கட்சியின் சீமான் முன்வைத்திருந்த கருத்துகள் தேர்தல் களத்திலே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. தொடர்ச்சியாக கடந்த 2 மாத காலமாக, அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் நடக்கப் போகின்றது என்ற தகவல் கிடைத்த உடனேயே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் அவர்களுக்கு எதிராக தொடர்ச்சியான கருத்துக்களை, எதிர்கருத்துக்களை முன்வைத்தார். பெரியாரியத்திற்கு எதிரான கருத்துக்களை ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுதும் ஈரோட்டில் நின்று கொண்டு சீமான் பேசி வந்தார். எனவே திமுகவினர் உட்பட திமுகவின் கூட்டணி கட்சியினர் நாம் தமிழர் கட்சியை தங்களுடைய முதன்மை எதிரியாக ஈரோடு இடைத்தேர்தல் களத்தில் எதிர்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் நாம் தமிழர் கட்சி கடந்த முறை பெற்ற வாக்குகளை காட்டிலும் கூடுதலாக பெறுவோம் என்று சொல்லி களத்தில் இறங்கி இருந்தார்கள். அதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே தொடர்ந்து நன்றி ராஜ்குமார்.